இனவாதிகளை உலுக்கிய அதாவுல்லாஹ்வின் அன்றைய பேச்சு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூல காரணமானவர் யாராக இருந்தாலும் அதனை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். அது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, இப்போது ஜனாதிபதியாக இருப்பவராக இருந்தாலும் பரவாயில்லை. 2019 உயிர்த்த ஞாயிற்கு பிறகு பாராளுமன்றத்திலும் கூட்டங்களிலும் ஊடகங்களிலும் நாங்கள் கேள்விப்பட்டவை அனைத்தும் உண்மை போல்தான் உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் பேசியதிலும் நியாயம் இருக்கிறது. அதற்கு நாம் யாரும் உரிய பதிலை வழங்கவில்லை. அதனை விசாரணை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. அன்று விஜயதாச ராஜபக்ஷ சொன்னார் IS இருக்கிறது என்று. அதேபோல் இன்று பிள்ளையான் சொல்கிறார் IS இருக்கிறது என்று. அது ஒரு பாரதூரமான விடயம். அவர் உடனடியாக அதனை காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தை விசாரணை செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே எமது முதல் கடமை. ஷஹ்ரான் பிறந்த காத்தான்குடி மண்ணிலேயே காத்தான்குடி மக்களால் அவர் துரத்தப்பட்டார். அவரை கைது செய்ய சொல்லி போலீசில் புகார் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களின் இறந்த உடல்களை கூட தங்களது மையவாடிகளில் அடக்கம் செய்ய மறுத்தவர்கள் முஸ்லிம்கள். அதற்கு காரணம் முஸ்லிம்கள் எப்போதும் நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் என்பதே. சேனல் 4 எங்களுக்கு எதிரானவர்கள் என்பதால் அவர்கள் சொல்வதை எதிர்த்துவிட்டு இருப்பது இலங்கை பாராளுமன்றத்திற்கு பொருத்தமானது அல்ல. சாய்ந்தமருதுவிலே குண்டுதாரிகள் பிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. சாய்ந்தமருது பொதுமக்களால் தீவிரவாதிகள் காட்டிக் கொடுக்கப்பட்டு அதன் காரணமாகவே அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். அதன் காரணமாகவே இலங்கையில் இன்னும் பல்லாயிரம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஒவ்வொரு விடயமும் திட்டத் தெளிவாக, விளக்கமாக, தைரியமாக கூறப்பட்டிருக்கிறது. இதைவிடவும் தெளிவாக, தைரியமாக ஒரு அரசியல் தலைவரால் சிங்கள பேரினவாதிகளிடம் பேச முடியும் என்றால் அது ALM அதாவுல்லா என்பவரால் மட்டுமே முடியும்.